ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 6. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல? என்ன புரிஞ்சுக்கணும்? உனக்கு விலைக்கு சொன்னாதான் உன் மரமண்டையில் ஏறும். இது நீன்னு எடுத்துக்கோ. அப்புறம் இது இது நம்ம பாஸு. நீ நடுவில் ஜோக்கர்ரா. சொன்னா புரிஞ்சுக்க. இடம் பிடிக்கிற இல்ல? அவங்க மாறிட்டா. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? 2 பேருக்குள்ள நீ இருந்தா எப்ப வேணாலும் உன எலிமினேட் பண்ணி தூக்கி போடுவாங்க. இத புரியாம முட்டாள் மாதிரி சுத்திட்டு இருக்காத. இல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்டால தான் அப்படி ஆச்சு. சோ அடம் பிடிக்கிறானே. இது மட்டும் பாஸா இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, கிழிப்ப. மேடம், உங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தே ஆகணும். ஆனா என்னால இப்ப முடியாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. எல்லாத்தையும் நான் தான் பார்த்தாகணும். ஹலோ சான்மல்லி, நாளைக்கு சுன்சிக்கு என் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். நம்ம பேசினது தானே. என்ன அவளுக்கு கல்யாணமா? டாக்டர், எப்பயும் போல என் ப்ரிஸ்கிரிப்ஷனை அசிஸ்டன்ட் கொடுத்துருங்க. ஓகே, சரி நான் கிளம்புறேன். பரிசு எனக்கு தான்ல. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நம்ம கம்பெனி ஆனுவல் பார்ட்டி மேடம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் செம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஆனா எங்களால தான் அதை பார்க்க முடியாது. நாளைக்கு நீங்க என்ன காஸ்டியூம் போட போறீங்க? ஏதாச்சும் ஒன்று டெய்லன்ற பேர்ல கன்றாவியன் ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்துடாதீங்க. அப்படின்னா நீங்கள் போன வருஷம் போட்டு வந்தீங்களே, நீ உள்ளவா? சரி, ஓகே, நீங்கள் பேசிட்டுருங்க. கோயின் காஃபி, தேங்க்யூ. இது எப்படி இருக்குன்னு பாரு. நானே டிசைன் பண்ணேன். அந்த நாளோட ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த கவிதை கூட ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அது? ஒன்றும் இல்லை, இது மிஸ்டர் ஷெங் அவங்க காதலிக்காக உருவாக்குன ஒரு கோட்டை மாதிரி இல்லை? நீ எதுக்கு அப்படி என்ன பார்க்குற? அது அது வந்து இது கொஞ்சம் எனக்காக காப்பி எடுத்துட்டு வரியா? எனக்கு என்னாச்சு? இவன் எப்போ பார்த்தாலும் என் லைனில் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கா. லூலி, ஹாய். இவரா? குட் மார்னிங் பாஸ். சைன் வாங்க போலாமா? நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே. ஓ ஆமாம், மறந்துட்டேன்ல. ஆமாம், நான் பர்சனலாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன்னா. அப்புறம் பாஸ், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நான் சென்சிட்டிவ் இல்லைன்னு சொன்னல. நான் அந்த அளவுக்கு மோசம் இல்லை. அது ஏதோ மேடம் குயின், ஒரு நிமிஷம். உனக்கு என்னடா வேணும்? ப்ளீஸ் என்னை காப்பாத்துறாடே. இந்த ஃபோட்டோ காப்பியை நான் கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கமே வராத, மூடிட்டு கிளம்பு. ஓகே? ஷோ, இப்போ என்ன பண்ணுறது? இந்தா உன்னோட ஃபோட்டோ காப்பி. பாஸ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சும்மா உட்காந்துருக்கேன். எனி ப்ராப்ளம்? மேடம், இப்போயும் ஒரு குழி சார். தேங்க்யூ. சைன் போடாமல் போயிட்டாரு. இந்தா நீங்களாச்சும் போடுங்க சார் சைனை. ஓப்பன் பண்ணி பாரு. ஓப்பன் ஹேண்ட்பேக்கா? எனக்கு உனக்கு பிடிக்கலன்னா வேற டிசைன் கூட பார்க்கலாம். இல்லை எதுக்கு வேண்டாம். என்னாச்சு? எனக்கு எதுக்கு சார் இது? ஏன் இதை நீ வச்சுக்கோ. வேண்டாம், கையை வச்சா நான் கேரக்டர் மாறிடுவேன். போச்சு பாஸ். இப்போ நான் எப்படி உள்ளே போகிறது? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பேசாமல் தூசு தட்டினே அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதான். போதுண்டா டேய், உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? எவ்வளோ நேரம் தூசு தட்டிட்டு இருப்ப? ஏய், உள்ள டீம் லீடர் இருக்காங்களாடி? பாஸ் இருக்காரு, போறியா? ஓ மை காட், பாஸா? நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணிட்டா? தேங்க்யூ ஸோ மச். எஸ்கியூஸ் மீ மேடம் கோயின். ஓ மை காட், சிவ பூஜையில் கரடி போன மாதிரி வந்துட்டானே. இவனை யார் இப்போ இங்கே கூப்பிட்டது? என்ன நடந்துச்சுங்க? இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த? அது வெளியில் போ. பாஸ் சொன்னது கேட்டல. கெட் அவுட். இதான பிரச்சனை? கூட இப்போ கிளம்புறியா? ஏதாவதுனா கதவை தட்டிட்டு உள்ளவா. சாரி மேடம், இப்போ ஏதாச்சும் நம்ம தான் பண்ணியே ஆகணும். ஐயோ, கை தவற விழுந்துருச்சு. ஐயோ, பாஸ் மேலே விழுந்துருச்சு. ஓ மை காட். அச்சோ பாஸ், உங்களுக்கு சாரி பாஸ். உங்களை நான் தொந்தரவு பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன். சாரி. உள்ள என்னடா நடந்துச்சு? பொண்ணு இருடா, இதுதான் நடந்துச்சு. ஓ மை காட். மிஸ் குயின், உள்ளவா. லூலி, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? என்னது? ஆர் யூ ஓகே? நான் ஓகே தான். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நீ போ. ஷோ, என்னென்னலாம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. சொல்லுங்க பாஸ். என் கேபினுக்கு வா. சொல்லுங்க பாஸ். காஃபி பாஸ், ஜூஸ். மறுபடியுமா? இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை? கடவுளே. மிஸ் குயின், எங்கே போயிட்டுருக்கீங்க? ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு. நிஜமாவா? பாஸ், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் தான். என்னடா பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் வா, அந்த பூதம் வந்துட போகுது. வா, என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு சீக்கிரம் வா, போலாம். அப்பாடி, இப்பதான் மூச்சு காத்தே விடுறேன்.
நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவா? இல்லை இல்லை, நம்ம ஷாப்பிங் போகிறோம், வா. நாளைக்கு பார்ட்டி இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அப்போ இது, ஐயோ அந்த சேல்ஸ்கள் நம்மளே பார்க்குறா, சீக்கிரம் வந்துடு. அப்புறம் அந்த கடைக்கு போகலாமா, இங்கே இருக்க ட்ரெஸ் இது ஓகே, உனக்கு இது சூட் ஆகும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, ஆ, எனக்கு என்ன ஆகுது, சரி பர்ஃபெக்ட். மேடம் வீட்டுக்கு வந்தாச்சு, இன்னைக்கு ரொம்ப தூங்கிட்டீங்களா? சரி, நாளைக்கு பார்ட்டியில் மீட் பண்ணலாம். மறுநாள் பார்ட்டியில் நம்ம ஹீரோனி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு. வாவ், சூப்பராக இருக்கடா, நீயும் சூப்பராக இருக்க, நீயும் தான் அழகான பொண்ணு, எப்பயுமே எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருப்பா. என்ன டைரக்டர் அல்வாவா, பயமுறா, வா நம்ம போகலாம். நீ ஜீவனா, ஜீவனும் எனக்காக வெயிட் பண்ணுறனா, கொஞ்சம் தவளத்தாவே நிற்போம். இன்னைக்கு அவள் என் கூட தான் வரப்போறா, அதையும் பார்த்துடலாம். ஹை ஹாய் மிஸ் கோயிங், மிஸ் கோயிங் வா, என் கூட வா. அது வேறு வழியே இல்லை, சரி என் கூடயே வா நீ. ஹே லூலி, ஹாய் டாக்டர். எங்க உங்கள் மேடம் மிஸ் கோயிங்? அவங்க ஓ பாஸ் கூடயா? என்னப்பா கண்ணாலேயே சைட் அடிக்கிறியே? நான் சைக்காலஜி டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். சரி, நான் ஒன்று அப்புறம் வெயிட் பண்ணுறேன். இவர் தான் சேர்மன் லீ, லீயோட அப்பா. அவர் ஹீரோவை பார்த்துட்ருப்பாரு. ஹாய் சேர்மன் லீ. ஹாய், அனௌன்ஸ்மெண்ட் ரெடியா? அதுவா, எப்போ இருந்தாலும் உங்கள் பொண்ணு தான் என் வீட்டு மருமக, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஒரு சேஸ் எல்லாமே நடக்காததுக்கு நான் எதுக்கு சேஸ் சொல்லணும்? என்ன இவரையே எப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறாரு? இவன் இவன் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறான்? இதுதான் காரணமா? கோய், இன்னைக்கு நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு, சேஸ் பண்ணிப்போமா? நீ தானே மிஸ் கோயின் ரைட்டா? நான் தான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சேர்மன். ஹாய் மேடம், தெரியும். உன்னோட டேஸ்ட் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. பர்ஸு சொன்னேன். அப்புறம் இந்த கம்பெனிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கியாமே, ஏதாவது ஹெல்ப்பு? இல்லை மேடம், அதெல்லாம் வேண்டாம். பணம், காசு, ரிவார்ட் இது மாதிரி எது கேட்டாலும் கிடைக்கும். அம்மா என்ன பேசுகிறீங்க? நீ வாய மூடு. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எப்பயுமே நாமெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் எல்லாருக்கிட்டையும் பழகணும். கரெக்டு தானே மிஸ் கோயின்? என் கூட வா. அம்மா பேசுனதுக்கு ரொம்ப சாரி, நான் இப்போ வந்துடுறேன் மிஸ் கோயின். நான் கேட்டேனா இதெல்லாம்? ஏய் கோயின், ஏய் நில்லு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கடா, நம்மளாம் சேர்ந்து ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்டா. ஷேமா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? நீ எந்த மாதிரி பிஹேவ் பண்ண, அதுவும் எல்லார் முன்னாடியும்? அது லீயோட அப்பாவும் பார்த்துட்டாரு. முதல்ல உக்காரு, உன்கிட்ட நான் பேசணும். உக்காரு. நீயும் லீயும் ஒன்னா தான் வளர்ந்துட்டு வரீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? நான் அவளை சிஸ்டரை தான் பார்க்குறேம்மா, அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கல்யாணம் தான் நம்ம கம்பெனியோட வளர்ச்சி. என்ன கல்யாணம் கம்பெனியோட வளர்ச்சியா? அதுக்கு நான் தான் கிடச்சனா? என்னால் லீயை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் மனசில் வேறொருத்தி இருக்கா. வாய மூடு. உங்ககிட்ட முதல்ல நீங்கள் டேப்லெட் போடுங்க, இதாங்க. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் இதில் நான் தான் பார்ட் ஆஃப் தி சேர்மன். நம்மக்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலியால் தான் பல குடும்பங்கள் பிழைக்குது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இதை பற்றி இப்போ பேச வேண்டாமா, பார்ட்டி முடியட்டும், அப்புறம் பேசலாம். என்னன்னாலும் நான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண தான் போகிறேன். மேடம், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சிங்க தான் நின்றுட்டுருக்கியோ எல்லாம் பண்ணிவிட்டு? மேடம் ஒரு நிமிஷம் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேஸ்ட்டில் நீயும் நானும் ஒன்றா இருக்கலாம், ஐ மீன் உன்னோட பர்ஸில் சொன்னேன். ஆனால் நீ என் பையனோட லைஃப்பில் என்ட்ரு ஆகிறது வேண்டாம். நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க மேடம்? அப்படியா? அப்படின்னா நல்லதா போச்சு, என் பையன் லைஃப்பை விட்டு போயிடு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹாய், வந்துட்டேன். 2 பேரும் பர்ஸை மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Love you to all.